இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் முற்றிலுமே நான் காமிக்கிறது அமெரிக்காவில் அட்லாண்டாவில் இருக்க ஹாஸ்பிட்டல் தான். பேபி பர்த் டைம் அங்கே போனது. பேபி பிறக்கிறதுக்காண்டி அங்கே அட்மிட் ஆனது. செலவு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது. இங்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணால் தான் எல்லாமே நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றுக்கும் எத்தனை டாலர்னு தெரியும். எப்படி நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும் எல்லா இடமும். ஃபஸ்ட்டு இது என்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் இங்கே தேவையான ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறது எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் மெட்டர்னிட்டி வார்டு இருக்குது. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல்ஸு. பேபி பர்த்துக்காண்டி நாங்கள் போயிருந்தோம். அதனால் அந்த டயத்தில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. இது அட்லாண்டாவில் நார்த்து அப்படின்னு சொல்லப்படுது. நார்த்து ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் பேர். இங்கே டெலிவரிக்கு $2000 இன்சூரன்ஸ் பண்ணால் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் கூட தான் ஆகுது. இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தனால எங்களுக்கு $2000 ஆச்சு. மேக்ஸிமம் நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பேபியோட கேஜி கூட இருந்துச்சுன்னா வேறு வழி இல்லை, சிசேரியன் தான் பண்ணணும். ஹாஸ்பிட்டலை நீங்கள் சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் எடுத்துகிட்டு ஃபுல் வியூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலில் நாங்கள் செக்கப்புக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆனால் உங்களுக்கு இப்போ டெலிவரி பண்ணிடலாம், பேபியோட வெயிட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. அட்மிஷன் கொடுத்துட்டு 2 பேரை அலோவ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஹஸ்பண்ட் அலோடு, இல்லைனா அம்மாவும் சேர்ந்து இருந்துக்கலாம், இல்லை மாமியார் இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் அப்படியே டெலிவரியே பார்க்கலாம். ஈஸியாக அவங்க பேபி பர்த் என்ன பேபி அப்படின்னதை எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபி ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. 4 kg இருந்துச்சு பிறந்தப்போ. இல்லை நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருந்துச்சு. இங்கே மதர் மில்கோடு சேர்த்து கொஞ்சம் மில்க்கும் கொடுக்க சொல்லிட்டாங்க பேபிக்கு. நாங்கள் கொடுத்தோம். பேபியோட க்ரோத் நல்லா இருக்குது. நீங்களும் அமெரிக்காவில் அட்லாண்டாவில் இருந்தால் இந்த நார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்டேஷனுக்காண்டி சொல்லலை, நல்லா இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இதனால் எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. சப்போஸ் நீங்கள் அமெரிக்காவில் இந்தியன்ஸ் இருந்தீங்கன்னா இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்றதுக்காண்டி தான் இந்த பதிவு. இப்போ நியூவாக போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமெரிக்கா வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் அவுட் சைடு லுக்கு இது தான். நல்ல நீட்டாக க்ரீனாக மரங்கள், அதுக்கப்புறம் கார்லாம் போயிட்டு வர நல்ல விலாசமான இடம் இருக்குது. இதுவரை இந்த பதிவில் அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் மெட்டர்னிட்டி வார்டு ஃபுல்லாக பார்த்தீங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.